இப்ப சொல்ல ஒரு குடும்பத்துல அத்தனை அண்ணன் தம்பிகளே நீயா நானா, நான் பெருசு நீ பெருசுன்னு தன்ன நிலையில இருக்கு. ஆகவே தனக்குள் வந்து எது இயக்குகிறது அறியாத நிலையில் இருக்கின்றது. ஆக நான் செய்த நேரம் வாழட்டும் என்று உணர்ந்தால் நாம் வாழ முடியும் என்ற நிலையில் வர வேண்டும். இதுக்கெல்லாம் யாரும் அதை செய்வதில்லை. ஆக நாம் ஒருவருக்குள் வந்தால் சரி அண்ணன் தானே வளரட்டுமே என்று மகிழ்ச்சியோட வரட்டும். அவருக்கும் தெளிவான இருக்கும். அப்படின்னு என்றால் நாளைக்கு விட்டாச்சுன்னா இங்க வந்திருப்போம் நாம ஒரு பிரசாதம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த பொருள் மேல ஆசையா இருக்கிறோம். அங்கிருந்து வாயை வைக்கும்போது சத்திக்கிட்டே இருப்போம். அந்த ருசியா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சோண்டு சுண்டல் கொஞ்சம் வேணும்னு கேட்கறதுக்காண்டி உணர்த்திக்கிட்டு இருப்போம். அந்த சுண்டல் மேல ஆசையில. அவர் ஆசைப்படும் போது இந்த பிரசாதம் கொடுத்துட்டு வர்றாங்க பாருங்க. ஒண்ணும் இல்லாதவங்க இந்த கை நிறைய வரும் அள்ளி விட்டுருவாங்க. அப்ப இவர் ஆசைப்பட்டு என்னதான் சுண்டல் குறைஞ்சு போகும். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுண்டல் கூட அப்படிம்பாங்க. அப்ப என்ன செய்யறேன் இங்க கேட்டோன்னு நினைச்சேன். அட அதான் அவ்வளவுதான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த ஆசையை என்ன செய்ய நிறைவேறும். போறான் பாரு அவனுக்கு நிறைய அள்ளி விட்டா எனக்கு கம்மியா போறான்னு அடுத்த விட்டு சொல்லுவான். ஏன்னா இந்த உணர்வு என்ன செய்யும் இதைத்தான் வேலை செய்யும். ஏன்னா உணர்வின் இயக்கங்கள் ஒரு மனிதனுக்குள்ளானவன் இந்த உணர்ச்சிகள் எப்படி இயக்கிறது என்ற நிலையை ஒரு நாள் இதெல்லாம் கூட்டு அமைப்பில் எப்படி உணர்வுகள் வேலை செய்கிறது என்ற நிலையை தெளிவாக உணர்த்தினார். இதை போலதான் நம்முடைய ஆசைகள். நீங்க சாப்பிடுங்க நீங்க போதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னா அப்புறம் வேணா பார்த்துக்கலாமா. இப்ப எந்த உணர்வு வேலை செய்யுது. அதனால் இதை போல நிலைகள் இருந்து நாம் அவர்களை பெற்று இருளை நீக்க வேண்டும். அந்த உணர்வை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உங்களை இயக்கக்கூடிய உணர்வுகளை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உபதேசமே தவிர இதை உங்களுக்குள் வீட்டிற்கும் ஆண்டவனான அந்த ஆண்டவனுக்கு நீங்க எடுத்து நின்றால் தீமையிலிருந்து வீட்டி நீங்கள் எதை எண்ணுகின்றோ அதை ஆளும். தீமையில் அகற்றும் உணர்ச்சிகளை பெறும் அருள் உணர்வை நீங்கள் பெருக்க முடியும். அருள் வாக்கிய வாழ முடியும். அந்த துரு நட்சத்திரத்தை உணர்வு எடுக்கும்போது நம் உயிர் அங்கே அழைத்து செல்லும். இந்த உடல்ல பெற்ற நஞ்சி அங்கே அகற்றியவன் அங்கே போன கரைத்து விடும். உயிரின் உணர்வின் தன்மை இருளை மாற்றி உணர்வை வெளிப்படும் உணர்வை உணவாக உட்கொள்ளும். துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் பிறவியில்லா நிலை என்று 6வது அறிவு 7வது நிலை பெறச்சி